கோழிகளுக்கு ரம் கொடுக்கலாமா, ரம் கொடுத்தா மப்புக்கு இது ஏறுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்களே இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இப்போ தான் கொஞ்சம் நாள் ட்ரை பண்ணி பார்த்து இப்போ ரிசல்ட் ஆனங்காட்டி நம்ம வீடியோ போட்டிருக்கிறேங்க. ரம் கொடுக்கறனால எதுவும் ஆகாதுங்க, மப்புமெல்லாம் ஏறாது, ஒன்றும் நிறைய சேகலெல்லாம் கீழே விழுந்துடும், மப்பேறி விழுந்துடும் சொன்னாங்க நிறைய பேர். அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் எதுவும் ஆகலை. எதுக்காக ஃபஸ்ட்டு ரம் கொடுக்குறோம் அப்படின்னா, கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா சளி, நெஞ்சு சளி, காட்டு சளியெல்லாம் வருங்க. அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரம் கொடுக்குறது. நார்மலாக இருக்கிற கோழிகளுக்கு கொடுக்கலாம், சளி வந்த கோழிகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. மைல்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொடுத்துருங்க. நார்மலாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் சளி வர்றது இல்லைங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில் ரிசல்ட் ஆனதுக்கு சொல்கிறோம். நீங்களும் இதேமாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காதுங்க. அளவோடு கொடுத்துக்கோங்க. ஒரு சேவலாம் ஒரு ml, கோழினா ஒரு ml, அந்த கணக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் இதுக்குள்ளே வேணால் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு ml ரம் எடுக்கிறீங்கன்னா மீதி 4 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட மொத்தமாக 5 ml சிரஞ்சில் எடுத்து வாயில் அடிச்சு விட்றலாம். இதனால சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. என்னென்னா அந்த ரம் கொடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறமா தான் தன்னை போல் ரெடியாக இருங்க. இதனால எந்த சைட் எஃபெக்ட் வராது, எந்த பிரச்சனையும் வராது. எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் மழை காலம் வேறு வருது. யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சீசன் கொஞ்சம் நல்லா தான் கேட்குது. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவோட வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ வந்துருங்க.